Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Tamil Nadu selection government quota ஆகட்டும் management quota ஆகட்டும் private medical colleges ஆகட்டும் ஸோ அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கும் ஃபர்தராக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரேங்க் ரேஞ்ச் என்ன, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் இந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது திருவள்ளூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை 2 கேட்டகரியாக பிரியும். ஒன்று மைனாரிட்டி, இன்னொன்று நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். இது ஒரு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 150 சீட்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 80 சீட் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 80 சீட்டில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4.5 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4.5 லட்சத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதர் ஃபீஸஸ் வரும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும் அண்ட் புக் ஃபீஸ் நிறைய. இந்த மாதிரி வருஷத்துக்கு உங்களுக்கு 7லேருந்து 8 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டோட்டலாக 30 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த 30 சீட்டுக்கான டியூஷன் ஃபீஸ் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கட்டுவீங்க. அதை தாண்டி அதர் ஃபீஸும் உண்டு இந்த காலேஜில். என்ஆர்ஐ கோட்டா பொறுத்தவரை 23 சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 23 சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 27 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி கண்டிப்பாக அதர் ஃபீஸ் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளோ பேருக்கு, அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ பேருக்கு, கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சீட் எப்படி பிரிச்சிருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கம்யூனிட்டி இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் எந்த சீட்டுமே இல்லை. பிசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 10,513 முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 63,26 முடிஞ்சிருக்கு. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டோட்டலாக பிசிக்கு 51 சீட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 372 முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,57,093 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 6,705 முடிஞ்சிருக்கு. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில். ஸோ எம்பிசி கம்யூனிட்டி வர பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,97,099 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7,021 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 2,26,545 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 14,170 முடிஞ்சிருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 283 முடிஞ்சிருக்கு. அந்த ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 3,47,052 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 18,895 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 91 முடிஞ்சிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 3,68,275 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 19,562 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 சீட் இந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஆல் இண்டியா ரேங்க் 1,85,024 முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3,078 முடிஞ்சிருக்கு. அதோட சீட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 சீட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் மெடிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.